ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 44 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் 27th ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். ஸோ ஆல்ரெடி லக்னோவும் சஞ்சீவ் சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க இந்த சீசன்லேயே. ஸோ அந்த ஸ்கோர் கார்டு ஒரு டைம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நானுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போது லக்னோ என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்கேவை பீட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வராங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே மேட்ச் தான் ஓவரால் இந்த சீசன்லேயே தோற்றுருக்காங்க. 7 மேட்ச் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்பவுமே வந்து க்ளோஸாக வந்து இந்த மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குமா அப்படின்னா, ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்லேயுமே ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் செட் பண்ணுறாங்க. ஒரு சில மேட்சஸில் செகண்ட் போல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம டெலகிராமில் கொடுக்குற டீம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம்ஸ் கொடுக்குறத கிராண்ட் லீக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஸ்டாட்ஸ் அனலைஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டிசி வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லக்னோ vs ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ இந்த கிரவுண்டில் 10 மேட்ச் நடந்திருக்கு. 6 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 4 மேட்ச் வந்து செகண்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே கிரவுண்ட் மாறிச்சு. சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறந்துடாதீங்க, லக்னோவுக்கு ஒரு ப்ளஸ்மே இருக்குது. என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட் பேட் பண்ணி 170 160 ஸ்கோர் பண்ணிட்டு ஜெயிச்சிருவாங்க. பட் டீம் பேஸில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கான டீம். இந்த சீசனில் ஜாஸ் பட்லர் ஃபார்முக்கு திரும்பினதுனால ஜெய்ஸ்வாலும் ஃபார்முக்கு திரும்பிட்டார். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நிறையா நம்மளோட யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். லாஜிக்கலாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் ஆப்போனன்ட்ஸ் யாருன்றதை நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் ப்ளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான். 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடந்த கடைசி 2 மேட்ச். ஸோ ஏக்னா கிரவுண்டை பொறுத்தவரையே லாஸ்ட் சீசனில் ரொம்பவுமே ஒரு மோசமான ட்ராக்காக இருந்துச்சு. இருக்கிறதுலே ஒரு மட்டமான ட்ராக்காக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் ட்ராக்காக மாறிச்சு. பட் என்னென்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த கிரவுண்டில் சேசிங் வரப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போது ஓரளவுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறது கட்டர்ஸ் போடுறவங்களுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. பட் அதே சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடுறப்போ பெரிய லெவலில் பத்ரனாக்கோ முஷ்டபிர் ரஹ்மானுக்கோ வந்து சான்ஸ்ன்றது கிடைக்கல. ஈஸியாகவே வந்து அடித்தாங்க. KL ராகுல் டிகாங்கே மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் காமன் ஃபேக்ட்டு ஸ்பின்னு அதுக்கப்புறம் கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு செகண்ட் போல் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இனிஷியலாக ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் நியூட்ரலான ட்ராக் தான். தாக்கூர் வந்து 5 விக்கெட் எடுத்துருக்காரு செகண்ட் போல் பண்ணுறப்போ. KL ராகுல் இந்த கிரவுண்டில் ஆடினாலே மினிமம் 30 ரனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ KL ராகுல் சேசிங்கில் இம்பார்ட்டன்ட் பிக்கு. சிஎஸ்கே கூட சேப்பாக்கில் ஃப்ளாப் ஆனாலும் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் KL ராகுல் பெரிய ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குவிண்டன் டிகாக்கும் ஃபார்முக்கு திரும்பலாம். ஸோ அதிகப்படியான விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அவங்கள கூட எடுத்துகிட்டு பவுலர்ஸை குறைச்சிட்டு போகலாம். பட் செகண்ட் போல் பண்ணுறப்போ அஸ்வின் மாதிரி விக்கெட்டே எடுக்காத பவுலர்ஸை எடுக்கணும் அப்படின்னு இல்லை.
கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி அதுக்கப்புறம் நல்ல ரிதமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை எடுக்கிறது பெட்ரு. அதேமாதிரி கட்டர்ஸ் போடுறவங்க இப்போ சந்தீப் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் போல் பண்ணி 5 விக்கெட் எடுத்தார். பட் அவரே செகண்ட் போல் பண்ணுறப்ப இந்த ட்ராக்கில் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னா அவரை காட்டிலையும் ஆவேஸ் கான் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். குர்னல் பாண்டியா 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 மேட்ச் ஆடி இதே கிரவுண்டில். ஸோ அதே குர்னல் பாண்டியா மற்ற கிரவுண்டுக்கு போனால் ஃப்ளாப் ஆகிறாரு, நிறைய பேர் பிக் பண்ணவும் மாட்டாங்க. பட் மிடில் நீங்கள் பாருங்கள், ராஜஸ்தான் ராயல்ஸ் மிடில் ரியான் பராக், சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி வருவாங்க. ஹெட்மேர் வரதுக்கு முன்னாடி நிறைய ரைட் ஹேண்டர்ஸ், அதனால் குர்னல் பாண்டியா ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குர்னல் பாண்டியாவை செகண்ட் பவுல் பண்ணாருன்னா நம்ம பிக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். டீம் வைஸ் பார்த்தோம்னா நானும் ஓவர் டைம் ஷோ பண்ணிட்டேன். தேவ்தேவ் படிக்கலோ இல்லை தீபக் ஹூடாவோ 2 பேருமே வந்து ஒன்றுமே பண்ணுறது இல்லை. ஸோ டொமஸ்டிக்கில் பெரிய அளவில் அவங்க பிளேயர்ஸாக இருந்தாலுமே ஐபிஎல்லில் வந்து எப்படி போயிட்டுருக்குன்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ யாஸ் தாக்கூர் ஆடலாம், அப்படி இல்லாட்டி மயங்க் யாதவை உள்ளே கொண்டு வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா வேர்ல்டு கப்பே அவர் ஆடுவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மயங்க் யாதவ் கொண்டு வந்துட்டால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆனால் அந்தளவுக்கு மற்ற டீம்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்த மாதிரி மயங்க் யாதவ் மிடில் ராஜஸ்தான் பேட்டர்ஸை பயம் காட்ட முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா பேச ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான் மிடில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ நவீன் உல்லாக் ஆடுறாரா மேட் ஹென்ரி ஆடுறான்னு பார்த்துக்கோங்க. இதுவுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் மேட் ஹென்ரி என்ன தான் ஆட வச்சாலும் ஒரு விக்கெட்டுக்கு மேலே எடுக்க மாட்டுறாரு. லாஸ்ட் மேட்ச்சே வந்து ரஹானே அவுட் ஆகினார், அதுக்கப்புறம் அவர் விக்கெட்டே எடுக்கலை. நவீன் உல்லாக்னா உங்களுக்கு டெத்தில் 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. மாற்றங்கள் நிறைய எல்லா டீமுமே பண்ணுறதுனால மாற்றங்கள் வர்றதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த 2 பேருமே நீங்கள் ஏதாவது ஒரு டீமில் வேணால் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மொய்சின் கான், ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம் தாராளமாக. டெத்தில் பவுல் பண்ணால் கூட இதே செகண்ட் பவுல் பண்ணால் அதே மொய்சின் கான் இனிஷியல்லே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அவரோட ரெக்கார்டுமே வந்து அதான் சொல்லுது. ஸோ நவீன் உல்லாக் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட், மொய்சின் கான் செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். பட்லர் அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இவங்களுக்கு எதிராக ஓரளவுக்கு ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா விக்கெட்ஸை எடுப்பார். இங்கே குர்னல் பாண்டியா, ஸோ இந்த மேட்ச்சில் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக கண்டிப்பாக இருப்பார், ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயராகவும் இருப்பார். ஸோ குர்னல் பாண்டியாவை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு ட்ரம் கார்டு பிக்ஸ்னால் குவிண்டன் டிகாக்கு, குர்னல் பாண்டியா, மயங்க் யாதவ், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நவீன் உல்லாக், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கீ. ஸோ ரவி பிஷ்னாய் விக்கெட் எடுப்பார், பட் இருந்தாலும் கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு ஓவராக கட் பண்ணுவார் கேஎல் ராகுல். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்சி சாய்ஸ் கேஎல் ராகுல் தான். ஏன்னா இனிஷியலாக ட்ரெண்ட் போல்ட் என்ன தான் பவுல் பண்ணாலுமே பெரிய அளவில் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக பாதிப்பு வந்து கேஎல் ராகுலுக்கு இல்லை. ஒரு சில மேட்ச் அவுட் ஆயிருந்தாலுமே கொஞ்சம் டீசென்ட் ஆடிடுவார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஃபேப் டியூப்ளசி இந்த மாதிரி இல்லாமல் கேஎல் ராகுல் டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயுமே நல்ல ரெக்கார்டு, விக்கெட் கீப்பிங்கில் மினிமம் 3 கேட்சை பிடிச்சிடுறாரு. அதனால் டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 4 ஓவர்ஸை பவுல் பண்ணுறாரு லாஸ்ட் மேட்ச்சு, மறுபடியும் கொடுக்கலாம், நல்ல கான்ஃபிடென்ட்டில் இருப்பார், ஒரு 100 அடிச்சிருக்காரு ரெக்கார்டு. ஸோ அதனால் அவரும் ஒரு டீசென்ட் கேப்டன். குர்னல் பாண்டியா ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த 3 பேர் பெட்டர் ஆப்ஷன். ரிஸ்க் எடுக்கிறவங்க குவிண்டன் டிகாக்கு, நிக்கோலஸ் புரான்னு ட்ரை பண்ணிக்கோங்க. மற்ற பிளேயர்ஸை ஜஸ்ட்டு பிளேயர்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த மேட்ச்சில் கரெக்டாக இருக்கும். ஜாஸ் பட்லர், ஸோ ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இந்த 3 பேருமே மாற்றி மாற்றி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுன்றதை கொடுத்துட்ருக்காங்க. ரியான் பராக்குக்கு பேட்டிங்கிறது கிடைக்கல. ஒரு திங்கிங் காம்பினேஷனில் நீங்கள் ரியான் பராக், குர்னல் பாண்டியான்ற காம்பினேஷனில் ஒரு கேப்டன் ஸ்கீம்னா கொடுத்து பாருங்கள். டாப்பில் கொஞ்சம் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகும். குர்னல் பாண்டியா ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் மிடில் பேட்டிங் ஆடுவார். ரியான் பராக்கு மிடில் கேமை எடுத்துகிட்டு போவார்ன்ற கான்செப்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேசவ் மகாராஜா, ரோமன் பவுலான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லாமே ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அப்போ கேசவ் மகாராஜ் வந்தாலுமே நல்ல ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா அஸ்வின் விக்கெட்டே எடுக்கிறது இல்லை, சகல் தான் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. அப்போ இன்னொரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பண்ணி வந்தால் ஆப்போசிட் டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். குல்தீப் சன்னா, சந்தீப் சர்மா, ஸோ குல்தீப் சன் கிடையாது, சந்தீப் சர்மா தான் ஆடுவார். ஸோ நான் குல்தீப் சன்னோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ சந்தீப் சர்மா கம்பேக் கொடுத்துட்டாரு, அவர் தான் வந்து ஆட வைப்பாங்க. ஸோ சந்தீப் சர்மா. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சோம்னா செகண்ட் பவுல் பண்ண வந்தார் அப்படின்னா நீங்கள் ஒரு இம்பேக்ட் பிளேயராக நீங்கள் கேசவ் மகாராஜா ஹை ரிஸ்க்கான ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக சகல் தான். நல்ல ரன்ஸை வந்து ஆர்ஆர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அடிக்க முடியாது. அப்போ சகல் வந்து விக்கெட்டை எடுத்துருவார். அதேமாதிரி இந்த மேட்ச்சுக்கு ரியான் பராக்கு ஒரு முக்கியமான பிக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வாலோ இல்லை பட்லரோ ஏர்லி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியான் பராக் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஹெட்மேரை சேசிங்கில் மட்டும் எடுத்துக்கோங்க. மேட்ச் க்ளோஸ் ஆகுன்ற கான்செப்ட்டில் அவரை சேஸ் பண்ணுறப்ப மட்டும் எடுக்கலாம். ஒரு சஞ்சு சாம்சன் யாரையும் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு
அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் போடுறப்போ டாப்பில் விக்கெட் போச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்மேன் எடுத்துக்கலாம். ஜொரேல் ஜஸ்ட் ஒரு பிளேயராக வந்து எடுக்க வேண்டாம். ஒரு பிளேயராக ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம எடுக்க வேண்டாம். அதே மாதிரி தான் அஸ்வினும். ஆவேஸ் கான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு கீயாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப கூட செகண்ட் போல் பண்ணுற பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் போல் பண்ணுறப்ப சந்தீப் சர்மாவை எடுத்துக்கோங்க, ஏன்னா அவர் டெத்தில் போடுறதுனால அவர் அட்வான்டேஜ் அதிகம். பட் ஆவேஸ் கான் செகண்ட் போல் பண்ணுறப்ப சந்தீப் சர்மாவை கட் பண்ணிட்டு ஆவேஸ் கானை செகண்ட் போல் பண்ணுறப்ப எடுங்க. ஒரு கட்டர்ஸ் போடுவார், இந்த கிரவுண்டில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. ஸோ லக்னோ கான ஒரு பிளேயரும் கூட, அதனால் ஒரு முக்கியமான ஒரு பிக்காக இருப்பார். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸாக கேப்டன்ஸ் கேப்னால் நீங்கள் ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் கொடுக்கலாம். பட் என்னோடய கான்செப்ட் படி ரியான் பராக்கு அதுக்கப்புறம் நம்ம சகல்னு போகிறது ஒரு சூப்பர் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸில் பெட்டரான ஒரு ஆப்ஷனும் கூட. ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் கேஎஸ் மகாராஜ் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டாப்பில் ஒன்று தான். இங்கே ஆஃப் ஸ்பின்னும் பெரிய லெவலில் இல்லை. அதேமாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின் விக்கெட்டை எடுக்கிறது இல்லை. அந்த விதத்தில் யோசிச்சோம்னா நம்ம அஸ்வினை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அஸ்வின் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்படி நீங்கள் ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனாக போகணும், இயர்லி விக்கெட்ஸ் போகும், அஸ்வின் பேட்டிங்கும் முன்னாடி வந்து பவுலிங்கிலும் ஒரு விக்கெட் எடுப்பார் அப்படின்னா, ஒரு கம்பேக்ட் மேட்சாக அஸ்வினுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக்கில் கூட அஸ்வினை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேசவ மகாராஜன் கூட போகாமல் நீங்கள் அஸ்வின்னு போனால் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். ஏன்னா அத்தனை லெஃப்ட் ஹேண்டருக்கும் அஸ்வினோட ஆஃப் ஸ்பின்னும் டாப்பில் இங்கே விக்கெட்ஸ் மொய்சின் கான் எடுத்துட்டார் அப்படின்னா அஸ்வின் பேட்டிங்கும் முன்னாடி வந்து ஆடலாம். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனாக அஸ்வின் வந்து இந்த கேமில் இருக்கலாம். ஆனால் ரெக்கார்டு வந்து சுத்தமாக ஒரு விக்கெட்டே எடுக்கலை இந்த சீசனில், அதுதான் சொல்லுது. பட் இருந்தாலும் யார் வேணால் எப்போ வேணால் ஃபார்முக்கு திரும்புகிறாங்க, பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ அந்த லாஜிக்கில் வேணால் நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்டார் பிளேயர் திரும்ப ஒரு ஃபார்முக்கு திரும்பலாம் அப்படின்னா நவீன் லாக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஸோ குவிண்டன் டிகாக்கு தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிறாரு. இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா குவிண்டன் டிகாக் நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். சேசிங்கில் தான் அவர் கஷ்டப்பட்டதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையாவே ரெக்கார்டு இருக்குது. குவிண்டன் ரெக்கார்டு பாருங்கள். ஹெட்விக்கெட்டில் 40 ரன் ஆவரேஜ் இருக்கார், பெஸ்ட்டான ஒரு ஸ்டார்ட்டு. அதேமாதிரி வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். கேஎல் ராகுல் பாருங்கள், ஹெட்விக்கெட்டில் 15 மேட்ச்சில் 49 ரன் ஆவரேஜ், 637 ரன்ஸு. வென்யூவில் 9 மேட்ச்சில் 44 ஆவரேஜ் ப்ளஸ் 2-3 கேட்சை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனோ நம்ம கொடுத்தோம்னா செம்மையான ஒரு ஆப்ஷன் கேஎல் ராகுல். அது சேசிங்கில் பெட்டராக வந்து ஆடுவார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 26 ரன் ஆவரேஜ், 5 விக்கெட்டும். வென்யூவில் 29, ரீசன்ட் ஃபார்ம் அருமையாக இருந்திருக்கு. நிக்கோலஸ் புரான் ஹெட்விக்கெட்டில் 27 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 10 ரன் ஆவரேஜஸ். ஆயுஷ் பதோனி ஏதாவது ஒரு டீமில் வேணால் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஹெட்விக்கெட் பார்த்துக்கோங்க, 4 மேட்ச்சில் வெறும் 7 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 11 மேட்ச்சில் 35 ரன் ஆவரேஜ். குர்னால் பாண்டியா 20 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டு. பட் இங்கே வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்னாய் ஹெட்விக்கெட்டில் வெறும் 3 விக்கெட் தான். ஃபஸ்ட் போல் பண்ணால் கட் பண்ணிட்டு செகண்ட் போல் பண்ணுறப்ப வேணால் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். வென்யூவில் 13 விக்கெட்ஸ். மொய்சின் கான் ஹெட்விக்கெட்டில் 1 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட். பட் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். எஸ் தாக்கூர் ஆறாரா மயங்க் யாதவ்னு பார்த்துக்கோங்க. எஸ் தாக்கூர் ஆனா செகண்ட் போல் பண்ணுறப்பையும் ஒரு இம்பார்ட்டண்டான பிக்கு. ஃபஸ்ட் போல் பண்ணுறத விட அவர் செகண்ட் போல் பண்ண நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜெய்ஸ்வால் ஹெட்விக்கெட்டில் 36 ரன் ஆவரேஜ். பட்லர் 16 ரன் தான் ஆவரேஜ். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. மொய்சின் கானுக்கோ இல்லை ஒரு கேசவ மகாராஜ் லெஃப்டாக மார்த்தரெக்ஸோ எடுத்துகிட்டு வந்தால் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சஞ்சு சாம்சன் 43 ரன் ஆவரேஜ். ரியான் பராக் 4 மேட்ச்சில் 85 ரன் தான் ஸ்கோரே பண்ணியிருக்காரு. அஸ்வின் 4 விக்கெட்ஸ் தான். அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்துமே ஹெட்விக்கெட்டில் 4 மேட்ச்சில். ட்ரெண்ட் போல்ட்டு 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சேகல் 6 விக்கெட்டும். ஆவேஸ் கான் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஆவேஸ் கான் மட்டும் வென்யூ, மற்ற எல்லாருமே ஹெட்விக்கெட். டீம் பார்ப்போம். கேஎல் ராகுல் கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டனாக கொடுத்து எல்லா பேட்டர்ஸையுமே நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆவேஸ் கான் அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, அஸ்வினை நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் டீமாக அப்படியே எடுத்திருக்கேன் ஒரு ஃபார்முலாக்காண்டி. இங்கே சந்தீப் சர்மாவுக்கு பிறகு நான் ஆவேஸ் கான் எடுக்கணும் செகண்ட் போல் பண்ணுறப்போ. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். டியோ ப்ரோன்றது இதுதான். இங்கே ஒரு பிளேயர் எடுக்கணும், இங்கே ஒரு பிளேயர் எடுக்கணும். 2 பேர்த்தையும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணணும். அதுதான் கான்செப்ட்டு. டியோ நார்மலும் இருக்குது, இது வந்து ப்ரோ. நார்மலில் நீங்கள் ஒரே பிளேயரை மட்டும் இப்போ நாராயண் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 பிளேயர் எடுத்து விளாட்றதையும் விளாண்டு பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் சரி, ஒவ்வொரு மேட்ச்லேயும் சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டுருக்கு. பவர் பிளே டீம்ன்ற கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வர ஓப்பனரே 2 பேருமே பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒர்க் ஆகுது. நிறைய பேர் அப்படியே டீம் எடுக்கிறாங்க. ஸோ கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக்குன்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி சேஸ் பண்ணி சிஎஸ்கே கூட கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். இல்லை பட்லர், ஜெய்ஸ்வால்னு கூட கொடுத்து பாருங்கள். சேசிங்னாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் அந்த ஓப்பனர்ஸ்க்கே கொடுக்குறது
அதே மாதிரி எல்லா மேட்சுமே உங்களுக்கு பேட்டிங் காம்பினேஷன்லேயே வந்து போகாது. திடீர்னு ஒரு பவுலிங் காம்பினேஷனாக போகும். மிடில் ஆர்டரில் லோ பர்சன்டேஜ் பிளேயர் காம்பினேஷனாக போகும். டாப்பில் இருக்க எல்லா பிளேயரும் காலியாவாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச்சு அது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். மிடில் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. 2 டீம்லேயுமே பார்த்துருப்போம் ஓரளவுக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் டீம் வந்து செட் பண்ணுங்கள். ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஃபுல்லாக கட் பண்ணி, இப்போ டாப்பில் ஒரு பட்லரை கட் பண்ணால் அந்த இடத்துல ரியான் பராகோ இல்லை ஹெட்மேரோ ஆட் பண்ணிக்கலாம். விண்டடிக்காக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி, இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஒரு 4-5 பிளேயர் ஆட் பண்ணி கரெக்டாக லாஜிக்கலாக யோசிச்சு கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஏன்னா எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபேவராக போகும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சில மேட்ச் மாறலாம். அதனால் 2 டீம் வந்து பேட்டருக்கு சாதகமாக போட்டால் இன்னும் 2 டீம் லாஜிக்கலாக ஸ்டாட்ஸ் படி லோ ஸ்கோரிங் மிடில் ஆர்டர்ன்ற கான்செப்ட்லேயும் நீங்கள் போடுறது ரொம்ப ஒரு கரெக்டானது. அதேமாதிரி பேட்டில் வைஸாகவும் நீங்கள் போடலாம். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்விங் கிடைக்கிது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கிரௌண்டில் செகண்ட் பவுல் பண்ணுற ஸ்பின்னு ஹெல்ப் கிடைக்கிது, கட்டர்ஸ் போகிறவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிது அப்படின்னா நவீன் லாக்குமே கட்டர்ஸ் போடுவார். சப்போஸ் அவர் மேட் ஹென்ரிக்கு பதிலாக வந்து செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவேஸ்க்கான நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்னு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் ஒரு பவுலர்ஸ் எடுக்கலாம். ஹை பர்சன்டேஜ் பவுலர்ஸ்க்கு பதிலாக பேட்டர்ஸ் மாதிரியாகவும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ன்றது நம்ம எப்படி வேணால் யோசிச்சு ட்ரை பண்ணலாம். கரெக்டாக யோசிச்சா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும்.